வணக்கம் நேர்களே, இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இன்று நமது வலிமையான கலைஞர்களுடனும் மற்றும் பல அட்டகாசமான புதிய அறிமுகங்களுடனும் கமலம் டீ கடை இதோ வருகிறது. பறக்கூட்டி கடை அவ வந்ததனால பூக்கட தேவி தினுசா பாத்திட மங்களம் உண்ட நேர்த்திக்கடனாலதான் எனக்கு இந்தியாவுக்கு வர கிடைச்சிருக்கு. பூங்கமலம், நாங்களும் நாலு நாடு பார்க்கத்தானே வேணும். நல்ல காலம். இந்த மனுஷன் பள்ளிக்கூட பிள்ளைகளை விட்டுட்டு வராது. என்னமோ நீ வந்தபடியால் எனக்கும் பயணம் வசதியா போச்சு. தீரே கமலம், இவ்வளவு நல்ல இடங்கள், இவ்வளவு கலைப்படைப்புகள், இவ்வளவு கோயில்கள், நானும் ஆசதீர சாமியும் கும்பிட்டு நல்ல சாப்பாடும் எனக்கு கிடைச்சிட்டு உன்னால. கமலம், நான் நினைச்சேன் இந்த பழமுதிர்ச்சோல கோயில் ஏதோ ஒரு பெரிய கோயில் என்று சொல்லி. ஆனா நல்ல அருள் தான் பேர். இந்த கோயிலுக்கு தானே ஔவையார் அந்த காலத்துல மதுரையில இருந்து மலையில வரைக்குள்ள அவ களைச்சு போயிருக்க முருகன் நாவல் பழம் கொடுத்தவர ஞாபகம் இருக்கே உனக்கு? ஓ அப்படியே, பார்க்க பழைய நிறமாத்தான் கிட. மாவா ஆசதீர சாமியையும் கும்பிட்டு அங்கே ராக்காய் அம்பாளையும் பார்த்து வடிவா குளிச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். சரி சரி, வெயில் ஏற முதல் நாங்கள் ஹோட்டலுக்கு போவோம். ஓ மங்களம், அதோட உனக்கு சொல்ல மறந்து போனேன். நேற்று ரமேஷ் கதைச்சவன் என்ற மகன் ராகவன் ஸ்பான்சர் பண்ணி இவனே அமெரிக்காவுக்கு கூப்பிட போறானா. ரமேஷ் அமெரிக்காவுக்கு போட்டானுண்டா அங்க படிச்சு முடிச்சு போட்டு வந்து இங்க வேலை செய்ய போறானா. வளர்ற பிள்ளைதானே, அங்க போய் ஒரு நல்ல நிலைமைக்கு விரட்டும். ஓ அப்படியோ, நல்லதா போச்சு. கோயில்ல வச்சு நீ ஒரு நல்ல செய்தியையும் சொல்லுற. அவன் நல்லா வரக்கூடியபடிய எந்த மனுஷன் ஆஸ்பத்திரியில கிடக்க கூட பள்ளிக்கூட பிள்ளைகளை நல்லா படிப்பிச்சு எல்லாரையும் நல்ல ரிசல்ட் எடுக்க வச்சு போட்டான். இவர் சொல்லுவார் அவன் திறமான இடத்துல இருப்பான் என்று சொல்லி. ஆனா அப்படினால அவன் அங்க போறது நல்ல கமலம். அவன் திறமைக்கு அவன் எங்கேயோ வர வேண்டியவன் தான் மங்களம். மற்றபடி ரேவதிக்கு பிள்ளை பிறக்க முதல் நாங்கள் போய் சேர வேணும். அதுதான் எனக்கு கவலை. அவளுக்கு 8 மாதம் தானே ஆகுது. போய் சேர்ந்துட்டு வந்தானே. திருவண்ணையும் பார்த்து கொள்ளுவர். பாலா நல்ல கவனம் அவள்ல. இந்த காலத்து படிகள் எல்லா வேலைகளும் தாங்களும் அரைக்கரவாசி செய்வாங்கள். ரேவதி உண்மையா கொடுத்து வச்சவள். இந்த வேன்காரப்படியன் வந்துட்டான், நாங்க வலிக்கிடுவோம். பா மங்களம், பா வா. ரேவதி, உமக்கு சொல்ல வேண்டும் என்று நினைச்சு கொண்டிருந்த நான் ஒரு பிள்ளை ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். உமக்கு கொஞ்சம் துணையா இருக்கட்டும் என்று சொல்லி. அவன் நாளைக்கு வருவா. ஏனப்பா, நான் எல்லாம் செய்வேன் தானே, எனக்கு என்ன கஷ்டமா? அப்படி இல்ல ரேவதி, அந்த பிள்ளைக்கும் தாய் தகப்பன் இல்லை. இப்ப மாமன் மாமிதான் வச்சு பாக்கினான். அப்ப பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைப்போம்னு சொல்லி அவை ஓடுபட்டு திரியினான். ஒரு வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கணுமாம். அப்ப மாமன் காரன் அன்றைக்கு என்னோட வந்து கதை கேட்கல. ஒரு கால் அந்த படியனை விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார். உமக்கு தெரியும் தானே, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களுங்க வெளிநாடுகளில். நான் அவங்கள்ட்ட அடித்து கேட்டேன். அவங்க சொல்லி போட்டாங்க, அண்ணன் எங்களுக்கு வேற தெரியும், கடைசி வந்தாலும் அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து போடாதீங்கோ, அவன் சரியான குடிகாரனாம். கடவுளே, அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வரக்கூடாதே. உதத்தான் நானும் நினைச்சேன். நான் மாமன்காரன்ட்ட போய் சொல்லி போட்டேன், அண்ணன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கோ, அவன் படு மோசமாமன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி போட்டாங்க. ஆனால் அந்த மாமியார்காரி விடுற பாடு இல்லை. எப்படியாவது இந்த பிள்ளைய வீட்டுக்களால் வெளியில அனுப்ப வேணுமென்று, அது பரவாயில்லை நாங்கள் செய்து வைப்போம்ட்டு நிற்கிறாவாம். அந்த பிள்ளை சரியாய் பயந்து போய் இருக்குதாம். மாமன்காரன் அதுதான் என்னட்ட வந்து உதவி கேட்டவர். பின்னத்தான் நான் அந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு வந்து வெஞ்ச வச்சிருந்தால் உமக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அதோட தகப்பன் செத்ததோட அந்த பிள்ளையோட படிப்பையும் நிப்பாட்டி போட்டினமா. பிள்ளைக்கு படிக்கிறது என்றால் சரியான விருப்பமா. அப்ப நான் திரு மாஸ்டரோட ஒரு கால் அதை கதைச்சு
அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போமோன்னு யோசிக்கிறேன். இங்கேயே இருந்து படிக்கட்டும், படிப்பு துணைக்கு நாங்கள் உதவி செய்வோம். நீர் என்ன சொல்றீர்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நாங்க தான் உதவி செய்ய வேணும். நாளைக்கே கூட்டிட்டு வாங்கோ. என்ற தங்கச்சி மாதிரி நான் பார்த்து கொள்ளுவேன். ஓ திருவண்ண, உங்களுக்கு 100 வயசு. இப்பதான் உங்களை பற்றி நானும் ரேவதியும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன பற்றி கதைச்ச நீங்களே? என்ன விஷயம்? எப்படி பிள்ளை ரேவதி சுகமா இருக்கிறீங்க? மங்களமக்கா போன் பண்ணினா திருவண்ண, எப்ப ஊருக்கு திரும்பி வரையின மாமாவியல்? அட ஏன நாள் நிக்க மாட்டினோம். கோயில்கள் எல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகுதான் வருவினோம். கமலன் தீக்கடையை விட்டு போனதே அதிசயம் தானே கண்டியோ. இங்க ரமேஷுக்கு கமலத்தின் மகன் ஸ்பான்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு கூப்பிடுறானா. அவன் இப்ப கொழும்புக்கு பாஸ்போர்ட் அலுவலா போயிட்டான். குணம்தான் அங்கால அனுப்பி வைக்க போறானா. ஓம் ஓம் திருவண்ண, ரமேஷுக்கு நல்ல திறமை இருக்குதுன்னு சொல்லி நான் அவனை முதல் முறை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் போய் படிக்கட்டும், அங்கே போய் படிச்சுட்டு அவனுக்கு இங்கே வந்து சேவை செய்ய வேணும்ன்றதான் அவன் நிலப்பாடு. அவன் அங்கே போய் படிச்சுட்டு அப்படி இங்கே திரும்ப வருவான். அவனுக்கு நல்லது தானே அங்கே போய் படித்து ஒரு குவாலிஃபிகேஷனோட வாரது. அட ரமேஷ் கொழும்புக்கு போட்டானே? ஓமோம், போயிட்டு அடுத்த கிழமை வருவான். வந்துட்டு உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி போட்டுத்தான் போவான். அவனாலதான் நான் இப்ப நிம்மதியா இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு பாஸ் பண்ண வச்சு போட்டானே. திரு மாஸ்டர், நீங்கள் சாப்பிட்டு தான் போக வேணும். உனக்கு ஏன் பிள்ளை கரைச்சல்? எனக்கு சமைக்க தெரியும் தானே. நான் சமைச்சு சாப்பிட்டு கொண்டுதானே இருக்கிறேன். என்ன திருவண்ண, எங்களை புறத்தியார் மாதிரி கதைக்கிறீர்கள். இருந்து சாப்பிட்டு போட்டு போங்க. மங்களமக்கா ஊர்ல இல்லை. நானும் உங்களோட கொஞ்சம் விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது. என்ன பாலா விஷயம்? சொல்லும் சொல்லும். உங்களுக்கு அந்த சங்கீதம் படிப்பிக்கிற கந்தையா மாஸ்டர் தெரியுமில்ல? அவர்தான் போன வருஷம் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப என்ன அதுக்கு? அவருக்கு ஒரே ஒரு மகள் தான். தாயும் இல்லை, இப்ப தகப்பனும் இல்லை. மாமன் மாமி தான் அவளை வச்சு பார்த்து கொண்டிருந்தவையால். ஓ, நானும் கேள்விப்பட்டேன். அந்த பிள்ளை இப்ப எப்படி இருக்கு? அந்த பிள்ளைன்ற மாமியார்காரி ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளைய முற்றாக்கி வச்சிருக்கணுமா. மாமன்காரன் அன்றைக்கு என்னோட கதை கேட்கல கேட்டார். தம்பி ஒருக்கா அந்த படியனை பற்றி விசாரிச்சு சொல்லுவேண்டு. நான் விசாரிச்சு பார்த்ததுல படியனை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. பயங்கர குடிகாரனாம், படு மோசமாம். நான் அதனால மாமன்காரன் சொல்லி போட்டேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி. ஆனால் மாமியார்காரை விடுற பாடு இல்லை. என்னென்றால் சீதனம் இல்லாமலுக்கு பொம்பளை எடுக்கிறோம்னு சொல்லி போட்டினமாம். அதால அவ இப்படியும் கட்டி கொடுக்கறதுன்னு நினைக்கிறா. மாமன்காரன் என்னோட கதை கேட்கல கேட்டவர், தம்பி இந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்வீங்களோ உண்டு. அதுதான் நானும் பின்ன ரேவதியோட கதைச்சு போட்டு நாங்கள் பொறுப்பெடுப்போம் ஒன்று நினைச்சிருக்கிறோம். இப்பதான் 19 வயசு. அதுக்குத்தான் உங்களுடைய ஒரு கதைச்சு போட்டு ஒரு முடிவொன்று எடுப்போம் ஒன்று உங்களை கேட்கிறேன் மாஸ்டர். அட கடவுளே, இந்த காலத்துல நடக்கிற கொடுமை இதுதான். பொம்பளை பிள்ளைகளை சின்ன வயதுல வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று கட்டி கொடுக்கிறது. அதுகள் என்ன பாடுபடுதலோ தெரியாது. நல்ல ஆழம் நீர் விசாரிச்சு போட்டீர். இந்த பிள்ளைய கேட்கறதுக்கு ஆக்களும் இல்லத்தானே. நீர் நாளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வேணும். நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிப்பிக்கிறேன். எனக்கு தெரியும் திருவண்ண, உங்களை விட்டால் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேற யார் இங்க இருக்கணும்? திருவண்ண சாப்பிட வாங்கோ. நீங்களும் வாங்கப்பா சாப்பிடுவோம். இங்கப்பா இவள் கோயிலாக்கு தொடர்ந்து படிக்கத்தான் விருப்பம். பாலாவும் கூட்டி கொண்டு போய் தான் படிப்பிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப அவளை அவையிட்ட விடுவோமே. ரேவதிக்கு உதவியா இருந்து கொண்டு படிக்கட்டும். என்ன கதை கதைக்கிறீங்களப்பா? இவள் வெளிநாட்டு மாப்பிள்ளை கல்யாணம் கட்டி கொண்டு போனால் எங்களின் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் வருமல்லோ. அதை யோசிக்காமல் இப்படி செய்யறீங்கள். அதுக்காக ஒரு குடிகாரனு காட்டி கொடுக்குறது. உன்ற பிள்ளையாண்டா இப்படி செய்வியா? கோயிலா வலு கட்டிக்காரி. அவன் என்ன குடிகாரன் என்றாலும் அவள் போய் திருத்தி எடுத்து போடுவள். அவளை பார்த்து அவளின் வடிவை பார்த்து தானே அவியல் கேட்டவியல். கிடைக்க முடியாத சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அது ஏன் குழப்புறீங்கள்? ஒன்று சொல்லட்டே, குடிகாரர் திருந்தினதா சரித்திரமே இல்லை. நான் கேள்விப்படல. அவள் பாவம் அடியப்பா, தாய் தகப்பன் இல்லாத புள்ள. எந்த தங்கச்சின்ற மகளை நான் இப்படி ஒருவருக்கு கடைசி மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன்.
நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ஓமோம், அப்ப அவளை ரேவதிக்கு வேலைக்காரியா விட போறீங்களா? அது மட்டும் நல்லது. ஜவா, எனக்கு ரேவதியை பற்றி நல்லா தெரியும். அவள் தன் சொந்த தங்கச்சி போல பார்த்து கொள்வாள். அவளுக்கு உதவி தேவை. அப்படியே பாலா பள்ளிக்கூடத்துல விட்டு படிப்பிக்கிறன்னு சொல்லி வர இருக்கிறான். இன்னொன்றடி, எங்கட கஷ்டத்துல எங்களால அது எல்லாம் செய்யவும் முடியாது. ஒரு பிள்ளைங்க வாழ்க்கைய பாழாக்காது சொல்லி இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைன்ற தாய் தகப்பனுக்கு நான் என்னத்த சொல்லுறது? அப்படி உனக்கு விருப்பம் வேண்டா, இந்த மகளை கட்டி கொடுவாப்போம். ஒரு குடியாரனுக்கு என்ற மகளை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்ல. அப்ப எந்த தங்கச்சி மகள் மட்டும் போய் கஷ்டப்படணும். உனக்கு என்ன இல்லையா, இறக்கம் ஒன்றும் இல்லையா? நீ ஒரு குடும்பக்காரி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் அவளை அங்க அனுப்புறேன். அதுகளை வடிவா பார்த்து கொடுங்க. எங்களுக்கே சாப்பிட வழி இல்லை, அதுக்குள்ள அவளையும் வைத்து நாங்கள் எப்படி பாக்குறது? என்னாவது செய்யுங்கோ, என்ன எதுவும் கேட்க வேண்டாம். அதை பற்றி ஒண்ணு நீ கவலைப்படாது. மாமா மாமா, என்னால நீங்க 2 பேரும் சண்டை பிடிக்க வேண்டாம். எனக்கும் வெளிநாட்டுக்கு போக விருப்பமே இல்லை. நான் ரேவதி அக்காட்ட போய் இருந்து அவக்கு உதவியா இருக்கிறேன். படிப்பை பற்றி நான் இப்ப கவலைப்படையில மாமா. அதை பற்றி ஒண்ணு நீ கவலைப்படாதேம்மா. ரேவதி உன்ன வடிவா பார்த்து கொள்ளுவா. திருமாசரம் உதவி செய்யறதா சொல்லி இருக்கிறாராம். பாலாதான் சொன்னவன். ஆனபடியா நீ கவலைப்படாத. இனி உனக்கு நல்ல காலம். அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து எனக்கு என்ன நல்ல காலம் வரப்போகுது மாமா. ஏதோ வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, அவ்வளவு காணும். உங்களுக்கு தான் நான் நிறைய கஷ்டம் தந்துட்டேன். எந்த தங்கச்சின்ற மகள் நீ. உனக்கு நான் எவ்வளவோ செய்ய விருப்பம். ஆனா எந்த நிலைமை அப்படி கிடையாது. நான் என்ன செய்யறேன்? மாமியும் ஒன்றுக்கும் விட மாட்டான். மாமா, மாமிய ஒன்றுன்னு சொல்லாதீங்க. அவன் நிலை அப்படி. எனக்கு படிக்க கிடைச்சு ஒரு வேலைக்கு போயிட்டேன்டா உங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் என்றாலும் குறைக்கலாம்னு பார்த்தேன் மாமா. மகள், எங்களோட கஷ்டம் எங்களோட போகட்டும். கோயிலா, நீ நல்லா வாழணும். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அவ்வளவுதான் என் ஆசை. உன்னுடைய அப்பா என்னட்ட சொல்லி போட்டுதான் போனவர். ஆனா என்னாலதான் அதை நிறைவேற்ற முடியாம கிடாக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. பாவியல் போன இடம் எல்லாம் பாதாளமா. எந்த தலையில எழுதினதை யாரால மாத்த முடியும்? என்ன செய்யறது? என்னவோ கடவுளான உனக்கு குதிரை இருக்கணும். சரி மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட்டு அப்புறம் உங்களோட உடம்புக்கு ஒரு வருத்தம் வந்தா அப்புறம் யார் பாக்குறது? நானும் போடுவேன். நான் அக்காண்ட வீட்டை போயிருந்து நல்ல மாதிரி இருந்து உங்களோட பேரை காப்பாத்து. கோகிலா ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாளா? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று கமலம் ஸ்ரீ கடையில் கமலமாக கமலினி, மங்களமாக மஞ்சுளா, பாலாவாக குமரன், ரேவதியாக எழில், திருமாஸ்டராக ரிச்சர்ட் அவர்களுடன் இன்று புதிதாக இணைந்து கொண்ட கோகிலாவாக ராஜி, அவரது மாமாவாக சத்யா மற்றும் மாமியாக வரதா கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அனைவருக்கும் எமது நன்றிகள். மீண்டும் ஒரு தொடரில் சந்திக்கும் வரை உங்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சங்கமித்தை. நன்றி, வணக்கம்.